அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரவாயில் தொகுதியில் வந்து நம்ம சிவா அண்ணா வந்து வேட்பாளராக இருந்திருக்கார். சுயேட்சை வேட்பாளர், 5ஆம் தமிழ்ச்சங்கம் சார்பாக உள்ள ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆசாரிக்குடி. இவர் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து வேலை பார்த்துருக்காரு. ஆரம்பத்திலேருந்து முடிவு வரையுமே வந்து உள்ளேயே கூட அவர் இருந்திருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில நேரத்தில் வந்து அந்த இவிஎம் மிஷின் வந்து ஃபால்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக கேட்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. அண்ணா, இந்த இவிஎம் மிஷின் வந்து ஃபால்ட் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதாவது வாக்கு எண்ணும் போது அது வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? எத்தனை இது ஃபால்ட் ஆச்சுன்ற மாதிரி. இப்போ வந்து இவிஎம் மிஷின் பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில நாங்கள் ஒரு 7:30 அப்படி இந்த மாதிரி டைம் இருக்கும்போது உள்ள என்டர் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வேட்பாளர்களும் அந்த வேட்பாளரோட முகவர்கள் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, சீஃப் கேண்டிடேட்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. அப்புறம் பூத்ல இருக்கக்கூடிய செக் பண்றவங்களுக்கு தனியா ஒரு பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே வெளியில இருப்பாங்க. நீங்க இந்த நியூஸ்லாம் நிறைய நீங்க பார்த்துக்கலாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் கேண்டிடேட் அப்படின்றதுனால இப்போ நாங்கள் உள்ள போய் அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே பார்த்து செக் பண்ணிட்டு ஒரு போல் வந்து எவ்வளோ நடக்குது, எவ்வளோ ஓட்டு விழுது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து நோட் பண்ணுவோம். எங்களுக்கு அந்த ரெக்கார்ட்ஸும் கொடுப்பாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 25 சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா 25 சுற்று முடிஞ்சு 24 நம்ம கிட்ட வந்துட்டோம். 24 முடிஞ்சுட்டு 25வது வரும்போது மிஷின் வந்து கொஞ்சம் பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்படின்னா இப்போ அந்த பவர் இது ஆன் ஆகலை, அதனால என்னாச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆர்ஓ ஆஃபீஸர், அங்கே உள்ள ஆர்ஓ ஆஃபீஸர் வந்து சொல்றாரு. சொல்லிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 15 நிமிடம் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, 1/2 மணி நேரம் 3/4 ஹவர் ஆகுது, அப்புறம் திரும்ப 1 ஹவர் ஆகுது. அப்படியே டைம் போயிட்டே இருக்கணும்னா அங்கே உள்ள அந்த வேட்பாளர் முகவர்களுக்கு வெளியில இருப்பாங்க, பட் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த கணக்கு என்றவங்க எல்லாம் இருப்பாங்க, ஒரு கட்சி சார்ந்து எல்லாமே இருப்பாங்க. அவங்க வந்து கேள்வி எழுப்புறாங்க, என்னங்க நீங்க 1/4 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் வந்து ஆகுது, 1 மணி நேரம் அது யாருன்னு எதுவுமே சொல்லலையே, ஏன் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில இருக்கவங்கலாம் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு கொண்டு வந்துட்டு மிஷின் வந்து என்னாச்சு, கொஞ்சம் மிஷின் வந்து ஒர்க் ஆகல, நாங்க வந்து அந்த விவிபேட் அந்த உள்ள போட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நாங்க உள்ள வச்சு அந்த சீட்டு நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் நாங்க இது பண்ணும்போது அதே எங்களால இருக்க முடியல, அதுக்கப்புறம் இருக்க முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் கிட்ட நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். அது வந்து அடுத்த ஒரு 3-4 மிஷின்ல உள்ள அந்த 3-4 மிஷின் பெட்டி, அந்த பாக்ஸ் அதுல உள்ள அந்த பாக்ஸ்ல உள்ள அந்த ஓட்டுக்கள்லாம் வந்து பிரிச்சு எடுக்கணும். பிரிச்சு எடுத்துட்டு அந்த ஒரு செப்பரேட்டா ஒரு சின்ன வச்சு அந்த பாக்ஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து 3-4 பெட்டி வந்து ஒர்க் ஆகல, அப்படிதானே? ஆமா, அந்த மாதிரி ஒர்க் ஆகல ஒண்ணு. அதே மாதிரி என்ன ஆகும்னா அந்த எது ஒர்க் ஆகலையோ அந்த ஒர்க் ஆகாத அந்த பெட்டி எடுத்துட்டு வந்து அவங்க வந்து மேனுவலா, அதாவது இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், அந்த நீங்க சிஸ்டத்துல இருந்து நீங்க அந்த இதை எண்ணி கவுண்ட் பண்ணிட்டு இது வந்து பண்ண முடியாத ஒரே காரணத்தினால சிஸ்டத்துல இருந்தனால மேனுவல் ப்ராசஸ்னா கையால அந்த போட்டு சீல்லாம் பிரிச்சு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எல்லாம் பிரிச்சு உள்ள எடுத்து அந்த இதெல்லாம் எடுத்து அந்த ட்ரேல போட்டுட்டு இது எல்லாமே அவங்க பார்வையிலேயே சுத்தி அந்த முகவர்கள் இருப்பாங்க, வேட்பாளர்கள் இருப்பாங்க, சீஃப் கேண்டிடேட் இருப்பாங்க, எல்லாமே பார்வையில அவங்க எல்லாமே இது பண்ணணும். ப்ராசஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல ஓட்டுகள் வந்து தனியா ஒரு ஓட்டு எண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஓட்டு எண்றதுக்கு எப்படியும் அந்த டப்பால இருக்கிறது வந்து ஒரு 1 மணி நேரம்னு வச்சுக்கோங்க அந்த எண்ணி போறதுக்கு. ஸோ 4 மிஷினா கொஞ்சம் எக்ஸஸா ஆகும், அதிகமாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு எல்லாமே ஒன்னொன்னா எடுத்து காட்டணும். உடனே இப்படி எடுத்தும் போடக்கூடாது, அள்ளியும் இப்படி இது பண்ணிட்டு இப்படி கவுண்ட் மாதிரி பண்ணிட்டு இவ்வளவு ஓட்டுன்னு காட்டவும் முடியாது. ஸோ எல்லாமே இப்படி ஒன்னொன்னா எடுத்து தான் காட்டணும். காட்டி அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், ட்ரேல எல்லா சிம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு 21 கேண்டிடேட் எங்க மதுரவாயில் தொகுதியில அந்த 21 கேண்டிடேட் இருக்கும், நோட்டாவும் இருக்கும். ஸோ அந்த இதுல எந்த கட்சி இருக்கோ அந்த சிம்பிள் உள்ள அந்த ஓட்டை வந்து அந்தந்த சிம்பிள்ல போடணும் கரெக்டா. இப்போ வந்து அந்த மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் ஒரு சில கட்சிக்கு ஓட்டு வந்திருக்கும். அந்த மிஷின் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம், அதாவது அந்த 4 மிஷின்கள் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் விவிபேட்ல வந்து எண்ணுவாங்கல்ல, அப்படி எண்ணும் போது எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டதா? மிஷின்ல வந்தப்ப ஒரு கட்சிக்கு ஓட்டும், அது எண்ணும் போதும் வேற கட்சிகள் ஓட்டும், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சதா? இருந்ததுப்பா, கண்டிப்பா இருந்தது. ஏன்னா என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆரம்ப கட்டத்துல சொன்னேன் இல்லையா, முதல் சுற்றுல இருந்து நான் அந்த சொன்ன 24 சுற்று வரையும் பாத்தீங்கன்னா கவுண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. அதாவது ஒரு கட்சியினுடைய அந்த வாக்கும்
இன்னொரு கட்சியினுடைய வாக்கும் ஒரு டிஃபரெண்ட் இல்லாம ஒரே மாதிரியே ஈக்குவலா இருந்தது அந்த மிஷின். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 14வது ரவுண்ட்ல தான் அந்த சீட் வாங்கினேன். ஆனா எனக்கு முதல் சுற்றுல இருந்து நான் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வெளியில கொஞ்சம் இருந்துட்டேன். வெளியில இருந்ததுனால முதல் சுற்றுல இருந்து நான் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் முதல் சுற்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல் சுற்றுல இருந்து டிஎம்கே வந்து 2291 வாக்குகள், ஏடிஎம்கே வந்து 3297 வாக்குகள், டிவிகே வந்து அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6095 வாக்குகள், என்டிகே 659 வாக்குகள். இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த இது சொல்லிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதே இது 2வது சுற்று, 3வது சுற்று, 4வது சுற்று எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து ஒரே மாதிரி இருக்கு. அதான் இதே ரேஷியோலயே வருது. புரியுது. ஆமா, இப்போ ஒரு சிஸ்டத்துல வந்து ஒன்னு கம்மியா இருந்தது அப்படின்னா ஒன்னு ஜாஸ்தி ஆகும். கண்டிப்பா. ஒரு இதுல ஒரு போல்ல கம்மியா இருந்ததுன்னா ஒரு போல்ல ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி ஒரு போல்ல அதிகமா இருந்ததுன்னா இன்னொரு இதுல கம்மியா காட்டும். இதுல எல்லாமே அவங்க வந்து அதிகமா இருக்கிற மாதிரியும் இவங்க அப்படியே கம்மியா இருக்கிற மாதிரியும் இது பண்ணது. அது அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. அப்போ இதுல வந்து தபால் ஓட்டு தான் இதுல வந்து. இப்போ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தபால் ஓட்டுல உள்ள வாக்கு நான் சொல்றேன். தபால் ஓட்டுல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து இப்போ மதுரவாயல் தொகுதியில தபால் வாக்குகள்ல டிஎம்கே வந்து 549 வாக்குகள், ஏடிஎம்கே வந்து 249 வாக்கு, என்டிகே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 47 ஓட்டு, டிவிகே பாத்தீங்கன்னா 302 ஓட்டு வந்துருக்கு. ஓ, அப்போ வந்து சாதாரண வேரியேஷன் எப்படி இருக்கு பாருங்க. டிஎம்கே விட டிவிகே வந்து தபால் ஓட்டுல கம்மியா இருக்கு. கரெக்டா? கம்மியா தான் இருக்கு. டிஎம்கே அந்த இதை விட டிவிகே வந்து கம்மியா இருக்கு. இது வந்து தபால் ஓட்டு பாத்தீங்கன்னா மொத்த ஓட்டுகள் வந்து 1560 ஓட்டுகள் இருக்கு. அந்த 1560 ஓட்டுகள்ல டிஎம்கே தான் முதல்ல இருக்கு. டிஎம்கேக்கு அடுத்துதான் டிவிகேக்கு. அப்புறம் இதுல வேரியேஷன் இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா ஒரே மாதிரி போயிட்டு இருக்க அந்த ஓட்டோடைய அந்த இது வந்து பேப்பர் பேலட்ல வரும்போது மாற்றங்கள் இருக்கு. அதுல எப்படி எந்த கட்சி முன்னிலையில ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த டிஎம்கே கட்சி தான். ஓகே, பேப்பர் பேலட்னா ஓகே தபால் ஓட்டு தான் சொல்றீங்க. நம்ம மக்கள்கிட்டயும் ஒண்ணு சொல்லிடலாம். என்னதுன்னா தபால் ஓட்டு தான். மக்களை பொறுத்தவரையும் தபால் ஓட்டுனா பல பேர் வந்து ஏதோ தபால் அனுப்புறது அப்படின்லாம் வந்து ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா தபால் ஓட்டுன்றது இந்த வாக்குச்சீட்டு முறை. கரெக்டா? வாக்குச்சீட்டு முறை தான்ப்பா. அதாவது இவிஎம்ல வந்து டிவிகே 6000 அந்த மாதிரி ஒரே இதுல போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா தபால் ஓட்டுல வந்து டிஎம்கே வந்து முன்னிலை வகிச்சிருக்கு. இப்ப விவிபேட்ல வந்து என்ன மாற்றம் ஏற்பட்டது? ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஓட்டை வந்து பிரிச்சு அந்த சிம்பிள்ல வந்து அந்த ஓட்டை வந்து இப்படி அந்த உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு சீட்டு மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க. இப்படி உள்ள வரும், அந்த விவிபேட் இப்படி வரும், லைட் எரியும், திரும்ப அது உள்ள விடுற மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை பிரிச்சு இந்த மாதிரி உள்ள இருக்கும். உள்ள இருந்து நீங்க அந்த தனியா ஒரு ட்ரே மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல எல்லா சிம்பிள்ஸ் கொண்ட எல்லா தொகுதியில எல்லா வேட்பாளரோட சிம்பிள்ஸ் கொண்ட இதுல இருக்கும். அதுல வந்து அவங்க இப்படி காமிச்சு எல்லாருக்கிட்டையும் இப்படி காமிச்சு போடணும் உள்ள. அந்த இதுல பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்புறம் அந்த என்டிகே அந்த இதுதான் அதிகமா போட்டாங்க. 12-13 மணி நேரம் நாங்க உள்ளே இருந்துட்டோம். லாஸ்டா தான் அது நடந்தது. அது நடக்கும்போது ஒரு 7 மணிக்கு மேல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீட் எடுத்து போடும்போது அந்த மிஷின்ல வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் அதிகமா இருந்தது. டிவிகே இது கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு. நாங்க டிவிகே பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 20-25 ஒரு பாக்ஸ்ல வந்து 20-25 தான் பார்த்திருப்போம். 20-25 ஓட்ஸ் தான் நான் பார்த்திருப்போம். மற்றபடி டிஎம்கே ஏடிஎம்கேயோட ஓட்ஸ் தான் வந்து அதிகமா போட்டிருந்தாங்க. இப்போ அந்த இதுல வந்து கவுண்ட் இருந்த இது வேற, இதுல எண்ணும் போது வேற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா இப்போ என்ற அந்த கணக்குலயும் இந்த எடுத்து மேனுவலா, அதாவது ஆட்டோமேட்டிக்கலா நம்ம பார்த்த இதுவும் மேனுவலா அவங்க காமிச்சதுலயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் தான் நான் சொல்றேன். இதுல என்ன நமக்கு ஷாக்கிங்கான விடயம்னா ஒரு தொகுதியில 4 இவிஎம் மிஷின் இது செயலிழக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமா இருக்கு. ஒரு இடத்துல 2 இடத்துல எங்கனாச்சும் ஃபால்ட் ஆகலாம், இதெல்லாம் மிஷின்ஸ் தானே. ஆனா வந்து ஒரு தொகுதியில 4 இடத்துல ஆயிருக்குன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இது எந்த நியூஸ் சேனல்லையும் கூட இதை வந்து போட்டே காட்டலை. நானுமே தேடி பார்த்துட்டேன், எந்த நியூஸ் சேனலுமே வரல. அதுக்கப்புறம் நான் சந்தேகப்பட்டு நம்ம செங்கல்பட்டு மற்ற தொகுதிகள்லையும் விசாரித்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டுலேயும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 23வது சுற்றுக்கு அப்புறம் ஒரு இவிஎம் மிஷின் வந்து பழுதாயிருக்கான். அதையும் இப்படி விவிபேட்டில் தான் வந்து எண்ணாங்களாம். இப்போ என்னன்னா அந்த பழுதாகிறது எல்லாமே ஈவினிங் டைமில் தான் ஆகுது. காலையில் எந்த மிஷினுமே வந்து ரிப்பேர் ஆகலை. ரிப்பேர் ஆயிருந்தா காலையிலையும் ஆயிருக்கணும்ல.
அது எப்படி மாலையில் மட்டும் ஆகுதுன்னு இதுவுமே வந்து நமக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு கேள்வியாக தான் வைக்கிறோம். அதுதான் இப்போ காலையில் நீ சொன்னது ரொம்ப கரெக்டு தம்பி. இப்போ காலையில் அந்த மாதிரி எது தவறுகளும் நடக்கலை. காலையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி ரொம்ப சீக்கிரமாக நான் முடிஞ்சிருந்தான்னு நினைச்சேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 8 நாள் வேலை பார்த்தேன், ஒர்க் பண்ணேன் அப்படின்னு. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் பேலன்ஸில் தான் இருக்கும். எந்த மிஸ்டேக்கும் நடக்க வாய்ப்பே இல்லை. பேப்பர் பேலன்ஸ் தபால் ஓட்டு வந்து நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் மிஷினில் இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் வர மாதிரி சொல்றாங்க. அது முடியறதுக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி கொண்டு வராங்க. அதான் இப்போ கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கை என்னதுன்னா, இவிஎம் மிஷினுக்கு பதிலாக இப்போ என்னாங்கல்ல விவிபேட்டில் அப்படி கூட என்னாமல் டைரெக்டாக வாக்குச்சீட்டு முறையிலே என்றது வந்து இன்னும் சிறப்பாக இருக்குன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. அது ஆமாம், சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு என்ன ஒரு தனிப்பட்ட என்னோட கருத்து என்னன்னா, அந்த 8 நாள்ல நம்ம எல்லாருக்கும் நம்ம கொடுத்த அந்த தபால் ஓட்டு வந்து மக்களுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. முதல்ல அந்த பேரை மாற்றணும். இந்த தபால் ஓட்டுன்னு வித்தியாசமா இருக்கலாம். அப்படி இல்லாம வாக்குச்சீட்டு முறை ஓட்டுன்னு சொன்னாதான் மக்களுக்கு வந்து அது புரியும். கண்டிப்பா அந்த வாக்குச்சீட்டு முறை வந்து வந்ததுன்னா நம்ம ஒரு நல்ல ஆட்சி அமையும் அப்படின்றது என்னோட நிச்சயமா. ஆனா இந்த தகவல் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா இது நியூஸ் சேனல்ல கூட இது வரையும் யாருமே சொல்லலை. நீங்கள் வெளியில் சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. நன்றிப்பா. இதன் மூலமாக நமக்கு 3 விடயங்கள் தெரிய வருது. தேர்தல் ஆணையத்துடைய இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏன் இவ்வளோ அதிகமாக ரிப்பேர் ஆகுது? அதுவும் ஒரே தொகுதியில் 4 இயந்திரங்கள் ரிப்பேர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் விவிபேட்டில் வந்த ஸ்லிப்பை எண்ணியிருக்காங்க. ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி வாக்குகள் வேறு மாதிரி வந்திருக்கு, ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் வாக்குகள் வேறு மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, தபால் வாக்கில் தாவேகா 3வது இடத்துல இருக்குது. அப்புறம் இந்த விவிபேட்டில் எண்ணக்கூடியதுலேயும் தாவேகா 3வது இடத்துல இருக்குது. ஆனால் இவிஎம்மில் எண்ணக்கூடிய வாக்குகளில் தாவேகா முதல் இடம் வருது. இது எப்படி? மக்கள் நமக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கு இந்த தேர்தல் ஆணையம் தெளிவான பதிலை கொடுக்கணும். ஏன்னா இது அவங்களுடைய கடமை. இந்த விஷயத்தை முடிஞ்ச அளவு அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.